பனித்துளிகள் டிசம்பர் 8, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பயத்தின் புயல்கள். தியான வசனம் மார்க் 4:41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுவின் சீஷர்களும் பயத்தின் பலத்த வல்லமையை அனுபவித்தாங்க. ஒருமுறை அவங்க கலிலேய கடலை கடக்க முயன்ற போது பலத்த சுழற்காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பயங்கரம் அவர்களை பிடித்தது. இயேசு அவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார் என எண்ணி அவருக்கே அறிவுரை கூறினர். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். பயம் சீஷர்களின் பார்வையை மழுங்கடித்தது. அவர்களுடைய அவ்விசுவாசம் அவர்களுக்கான இயேசுவின் நல்ல நோக்கங்களை காணக்கூடாதபடி அவர்களுடைய கண்களை குருடாக்கியது. அவர் காற்றையும் அலைகளையும் அதற்றிய பிறகு கிறிஸ்து சீஷர்களிடம் ஊடுருவும் 2 கேள்விகளை முன்வைத்தார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று. நம் வாழ்க்கையிலும் புயல்கள் தாக்குகிறதல்லவா? ஆனாலும் இயேசுவின் கேள்விகள் நம் பயத்தை சரியான கண்ணோட்டத்துடன் அணுகச் செய்கிறது. அவருடைய முதல் கேள்வி நம் பயங்களை குறிப்பிட செய்கிறது. 2வது, சிதைந்து போன அந்த உணர்வுகளை அவரிடம் ஒப்படைக்க அழைக்கிறது. வாழ்க்கையின் மிக மோசமான புயல்களில் இருந்தும் அவர் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதை கண்கள் காண அவரிடம் கேட்பதாகும். நீங்கள் இப்போது எத்தகைய புயல்களை எதிர்கொண்டிருக்கிறீங்க? காற்று வீசும் போதும் தண்ணீர் மேலே எழும்பும் போதும் உங்கள் பயத்தையும் உணர்ச்சிகளையும் இயேசுவிடம் எவ்வாறு ஒப்படைக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்க. பயம் இல்லாம இந்த வாழ்க்கை பயணத்தை விசுவாசத்தோடு பயணிப்போம். இயேசு நம்மோட கூட இருக்கிறார். ஆவியானவரும் நம்மை வழிநடத்துவாராக. தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.